கிடைச்சா போதும். ஆம்பளன்னா அடங்கி குடும்பம் பண்ணினா பரவாயில்ல. யாரு தான் வந்துருவ நீ? சரி என்ன எடுத்தாரு? ஆமாண்டா, ஒத்தையடி பாதியே எவ்வளவு தூரமா இருக்குது பாரு. எடுத்து வச்சான் பாரு. பாரு அந்த பாறை மேல நின்னு பாரு. பாக்குறேன் யாரு போறாங்க போலாமே. சரி சரி இவ்வளவு நேரம் கூப்பிட விட குரல் கொடுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. காட்டு கொல்ல கண்டவன அப்படின்னா சொல்லாது. என்ன பழக்காது? ஏமா நில்லுமா. ஏமா நிக்கவே மாட்டீங்க. நில்லுங்க, வந்துடுறேன் வந்துடுறேன். என்ன இது, அந்த அம்மா நிக்கவே இல்லை. இருந்தாலும் குளக்கரைக்கு வந்துட்டு நம்மளே தண்ணீர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரியா? தண்ணீர் எடுக்கலாம் பார்த்தா இதுல என்ன இவ்வளோ குஞ்சுங்க மேய்ஞ்சு கிடக்குது. ஐயா ஐயா, எந்த குஞ்சு எங்க மேய்ஞ்சு நம்மளுக்கு என்ன வரப்பொழுது? தண்ணீர் எடுத்துட்டு போறதுதான் நம்மளோட வேலை. காதலர் இருக்கிறாரு, வருவாரு, சாப்பாடு செய்யணும் தண்ணியில. சரி எடுத்துட்டு போலாம். தண்ணி எடுத்தாச்சு, வீட்டுக்கு போனோம். பெண் மாதிரி இருக்கிறாங்க. இந்த குலக்கரை ஓரமா தன்னந்தோட படுத்துட்டு இருக்கிறாங்களே, இவங்க என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே புரியலையே. சரி, யார் இருந்தா நம்மளுக்கு என்ன? தண்ணீர் ஊற்றி இவங்களுடைய மழைக்கணில தெளிவிச்சு வச்சுட்டு நம்ம போயிடணும். சரியா? அம்மா தண்ணீர் குடிங்கம்மா. அம்மா நீங்க யாரு? அம்மா நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பெண்ணாக பிறந்தவே. இருந்தாலும் இந்த குள கொச்ச பயக்கம்னு பாரு. இத பாருங்கம்மா, இந்த குளக்கரைக்கு வந்தேன் தண்ணீர் எடுத்துட்டு போலான்னு. வரவேள நீங்க ரொம்ப நேரமா மழை இருந்தீங்க. இந்த தண்ணீர் எடுத்து உங்களை காப்பாத்துறது தெரியுமா? ஆமாம்மா. சரி நான் போயிட்டு வரேன். அம்மா தூங்கல ஏந்துவா தெரியாமலோ என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாதுமா. போய் உதவுன்றோம். என்னம்மா சைலன்ஸ்? நான் இந்நாட்டு இளவரசோட மனைவி. அதனால என்னோட உயிரையே காப்பாத்தின உனக்கு ஒரு பரிசு தரான்னு இருக்கிறம்மா. என்னம்மா சொல்றீங்க? இங்க பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யறவன் நானும். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, பரிசு என்ன கொடுக்க போறீங்களா? என்னமா சொல்றீங்க? என்ன பரிசு தர போறீங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆடை வேண்டுமா, இல்ல கூட வேண்டுமாமா? இங்க பாருங்க வேணும் உனக்கு. இங்க பாருமா, பொன் பொருள் ஆடை யாபம் கோட கோபுரம் மாட மாளிகை எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்படியா? சரிம்மா, இருந்தாலும் உனக்கு பிடிச்ச தவிர கேளு, நிச்சயமா தரேம்மா. இங்க பாருங்கம்மா, என்னம்மா நான் எந்த பொருள் கேட்டாலும் தடை இல்லாமல் தருவேன் என்று ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்யுங்க. சத்தியமா தரமா. இங்க பாருங்கம்மா, எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை. உங்க கழுத்துல இருக்கிற பார்த்தையா அந்த மாலை தான் எனக்கு வேணும். அது கூட நான் போயிடுறேன். ஆமா என்னமா சொல்றேன்? சின்ன வயது முதல் என்னுடைய தந்தை இந்த மாலையை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நீ என் உயிரையே காப்பாத்திருக்கிறமா. அதனால நான் அப்பவே சொன்ன பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாயிடுவேன் நான். நீங்க சத்தியத்தை பண்ணிட்டு இப்ப கொடுக்க முடியாது. தந்தை ஒண்ணு எனக்காக போடன்னு சொல்றியே, நியாயமா? இருங்கம்மா, அவசரப்படுறீங்க. இருந்தாலும் நீங்க உயிரையே காப்பாத்திருக்கிறீங்க. ஆமா, என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவனை என்னோட பிரிந்து விட்டார். இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னோட இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன சொல்றீங்க? இந்த மாலை தானம்மா, இந்தாங்கம்மா பிடிங்கம்மா, பிடிங்கம்மா, இந்தாங்கம்மா பிடிங்க. மாலாமா, மாலாவை பாத்தீங்க? மாலாவை பாத்தீங்க? நல்ல எழுத்து நேரா போட்டு எழுத்துக்கு உங்களுக்கு போன எழுத்து அவங்க
அப்பன் தாரி அடுத்து கடைசிவா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இந்த குடிகார பையனை கட்டிக்கிறேன்னா சொகத்தை காண போறீங்க கத்த வச்சுதான் சாவடிங்க இந்த மாதிரி கட்சி நல்லா இருக்குதா இந்த மாயா நல்லா இருக்குதா பாரு போட்டுக்கெல்லாம் பயங்கரம் கிடையாது இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் கிளம்புறேன் அப்புறம் எதனா கட்சி கிளம்புமா மாலா உங்க மாமனார் தாடு வருமா வாமா என்ன இது சரியா மாலா 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 நம்ம வாயம் தரக்கல வாப்பா இருப்போம் சொல்லல ஐயோ கழுத்துல இந்த மரகத மாலை எங்கே மாலை இழந்தவுடன் உன் உயிர் போகும் என்று உழைத்தார்களே இறந்து விட்டீர்களா ஐயோ ஐயா பார்த்து நான் ஓடோடி வந்து இருந்தாலும் நான் இப்ப எங்க செல்ல வேண்டும் காடுகள் செல்ல வேண்டும் மிருகங்களை வேட்டையாட வேண்டும் நிச்சயமாக விட்டு போவாதீங்க சீக்கிரமாக வந்து அப்படியா என்னங்க குடிமக்கள் குறியை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படியா இதே காலத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்கல்ல எனக்கு ஒரு புள்ளிமான் வாங்கிட்டு வரீங்களா ஆகட்டும் ஞாபகம் வந்தா இது கைதுல வித்தியாசமாகுதா ஐயோ இதை கேக்குறீங்க கைது பல்லதா இங்க பாருங்க இது நல்லா இருந்துச்சு போட்டு கீழே பாத்து பத்திரமா பாத்துங்க நமக்கு அழகாதான் நம்ம தான் போட்டுக்கணும் ஏன்னா அந்த ஆள் இதுக்கு கோவப்பட்டு போறாரு சரி போயிட்டு வரட்டும் காத்திருந்து பாக்கும் சரியா வர்றேன் என்ன அந்த புள்ளிமான் தான் நான் மறந்தே விட்டேன் மறந்துறீங்களா மறுபடியும் காலுக்கு சொல்கின்றேன் உனக்கு நான் புள்ளிமான் பிடித்து வருகின்றேன் உண்மையா சொல்றீங்க அவளை போடக்கூடாது தூரம் அந்த குழந்தை 15 நாளாக போட வேண்டும் மறுபடியும் காலுக்கு சென்று நான் உனக்கு புள்ளிமான் பிடித்து வருகின்றேன் சரிங்க கழுத்துக்கு வரல சத்தியமா தெரியலங்க காலை ஓட்டு வஞ்சுதான் போயிடுது அது ரிப்பேர் பண்ண முடியாது எனக்கு பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க பார்த்து ஒரு நாட்டுக்கு எழுதுனாச்சு இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு 1 2 3 குழந்தை பேருக்கு வாங்கி சந்தோஷமா இருக்கானு பார்த்தா இவன் குத்தத்தை கண்டுபிடிச்சிருக்கிறானே இவன் சரிப்பட்டு வர மாட்டேன் எனக்கு குத்தத்தை எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கெல்லாம் சத்தியமா நான் உடம்பாரு என்ன செய்வன்னு இந்த தெரியவே தெரியாது இந்த மனம் சரியா இருந்தாலும் அவன் என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது டேய் இது போறோட துண்ண மாடுற குட்டியா நினைச்சு பாடுறான் போறோட துண்ண மாடு நீ கட்டி போட்டு புடிங்க போட பத்துமா நிமிஷத்துக்கு ஒரு ஆம்பளை பார்ப்பேன் செகண்டுக்கு ஒரு ஆம்பளை அப்ப நபருக்கு ஒரு ஆம்பளை விதவிதமா நான் செலக்ட் பண்ணி பாக்குற பொண்ணு நானும் எனக்கு நீ சொல்லிட்டு பிடிக்காது சரியா வரேன்டா சொல்லுங்க நல்லா நியாயமா நல்லதா யாருங்கயா இறங்கிட்டு பரவாயில்ல பசி இறங்கிட்டு உடம்பு என்ன வேணும் உனக்கு சாப்பாடு தராங்க புரியா ஒரு குடும்பம் இடத்துல வந்து குட்டுச்சோறு பண்றது நீயா நெக்க துண்டு எந்த பேசிட்டு இருப்பாரு என்ன வந்து
ஏங்க யாருங்க அது ஏய், யார் அது? அனாதை பையன் வீட்டு உள்ள நடக்கிறதா வாயில போய் வெளியே இருந்து ஏடா உள்ள வந்த ஏடா உள்ள வந்த கதவை தட்டி தட்டி பார்த்தேங்க. ஆ, நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருந்தீங்க. வேற என்ன கணவன் பண்ணுவாங்க? மனைவி வேலை பண்ண சொல்றாங்க. வேற என்ன செய்வாங்க என்னடா பண்ண சொல்றாங்க? என்ன பெச்சிருக்கிறான்னு சொல்லி எங்க பெச்சு அதெல்லாம் வலிக்காதுங்க. ஏன் வலிக்காது? அப்படிதாங்க இருக்கு. அப்படிதானா? சாப்பாடு இருந்தா கொடுங்க. அது வெக்கம் வந்தது. என்னங்க இது யாரும் தான் கட்டினாங்க வேக்கம் போச்சு எப்படியா வாரிட்டு. ஏய், மனோ, என்னங்க? லோடாயி என் மனைவி என் மனைவி அப்பா, அப்பாவா? அடி பாரு என்ன வந்து வரத்தமா அப்பான்றா இது என்னதான் நாய் இது நடக்குது நானே தெரியலையா? முன்ன வந்து அப்பான்றாலே ஐயோ, நான் உனக்கு துரோகம் செய்வேனா? துரோகம் செய்யாது எப்படி அப்பான்றா ஏம்மா அதுக்கு இவ்வளவு நான் காட்டி, பேசுறேம்மா? நான் உனக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். சத்தியமா நான் சொல்றேன் நிச்சயமாக கானகத்துக்கு போறேன் புள்ளிமான் வாங்கி வரேன்னு சொல்லி புட்டு போதும் ஒரு முயல் குட்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு முயல் குட்டி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா நீ எந்த குட்டியுமே வாங்கி அம்மா. வர இத பாத்து பெருசு வெள்ள பண்ணி குட்டி வாங்கி வந்துக்கிறேன் ஐயோ, நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நீ நிச்சயமா. யாரு அது அப்பாடியா யார் அடி மகனே, யார்? ஐயா, யார்? அண்ணாதுங்க. நான் வேணும் உனக்கு. ஒரு நாள் வந்து உன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடலாமா தெரியாம சொல்லிட்டான். அவனுக்கு சாப்பாடு அம்மா. கேட்கிறான். சாப்பாடு சீக்கிரம் கொடுத்துட்டு வா. நான் பஞ்சல நிக்கிறேன். எனக்கு லெமன் பக்கெட் நீ அப்படி போ. லெமன் பக்கெட் வாங்க மாட்டியா? இரு லெமன் பக்கெட் நான் தரேன் ராய் லக்கெட். இப்படி வா குட்டியா இதுவா கஞ்சி செத்து போயிருக்கான் உன்ன மாதிரி இருக்குங்க ஏய். கண்ணு பாரு காது மூக்கு பாரு வாய் பாரு கை பாரு கால் பாரு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது எனக்கு சத்தியமா சந்தேகம் வந்துருச்சு ஐயோ, இல்லடி, அவன் கண்ணை பார்த்து செத்தாடு கண்ணு நிக்குது. டேய், வாடி அடிச்சு கொட்டலாம் போடுச்சு என்ன ஒரு அழகான கண்கள். இத பார்த்து இப்படி சொல்றீங்க. படி அடிச்சு கொட்டலாம் பின்னாடி ஒரு மோரம் கொட்டலாம் போடுது யாரு தனக்காத்தேன் ஐயோ, யாருன்னு தெரியல. நான் உனக்கு தெரியலையா? துரோகம் செய்ய மாட்டேன். என்னவோ அம்மா, சாப்பாடு. அம்மா சொல்றப்ப சாப்பாடு போட்டு சீக்கிரம் வா. பார்த்து பத்திரம் போ பதில் ஞாபகம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.